ஸ்ரீ தேவி பாகவதம் 298ஆம் பகுதி. தீவினைகளை அகற்றும் திருநீறு. நாரத முனிவரே, உடல் முழுவதும் திருநீறு அணிந்தவனுக்கு தானம் கொடுப்பவன் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுவான். தவ யோகிகளுக்கு திருநீறு யோக சித்தியை விரைவாக கிடைக்கச் செய்யும். எல்லா புனித தீர்த்தங்களிலும் நீராடும் புண்ணியம் உடல் முழுக்க திருநீறு அணிந்தவனுக்கு கிட்டும். திருநீற்று குளியலை விட புண்ணியம் தருவது எதுவுமில்லை. சிவபெருமான் தினமும் திருநீற்றால் குளிக்கிறார். திருநீறு அணிந்தவனை கண்டு மகிழ்வுடன் வரவேற்று உபசரிப்பவர்களை தேவர்கள் விரும்புவார்கள். செய்யத்தகாத செயல்கள் பலவற்றை செய்தவனும் திருநீறு அணிவதன் மூலம் புனிதனாகிறான். தண்ணீரில் நீராடாவிட்டாலும் திருநீற்றால் நீராடுபவன் எல்லா பாவங்களும் நீங்க பெற்று சிவலோகம் செல்வான். ஒருவன் மலக்காற்றை விட்டாலும் கொட்டாவி விட்டாலும் இருமினாலும் துப்பினாலும் மல ஜலம் கழித்தாலும் திருநீற்றை அணிய வேண்டும். இதுவரை நான் கூறியவை சிறிதளவே ஆகும். இதைவிட பெரும் பெரும் பயன்களெல்லாம் பஸ்ம ஸ்நானத்தால் கிடைக்கும் என்கிறார் நாராயணர். 298ஆம் பகுதி நிறைவடைந்தது.